கிண்டல், கேலி, மிரட்டல், கொலை. உண்மையை போட்டுடைத்த பெண்ணின் குடும்பம். இல்ல நான் தான் மிந்தா வளர்த்துறது புரியலையா, இதுதான் மெயின் காரணம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற கடந்த 19ஆம் தேதி மாலை கோமதி என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக கலைமணி, தீபா, ரவி, மேகநாதன், அறிவுமணி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கொலைக்கான காரணம் குறித்த தகவல் வெளியான போது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் அதிர்வலைகள் பரவ தொடங்கின. அந்த பெண் திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கு வாக்களித்ததாகவும் அதனால்தான் கொலை செய்யப்பட்டதாகவும் செய்திகள் காட்டுத்தீ போல பரவின. இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இக்கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை கூட தாங்கள் விரும்பியபடிதான் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்துக்கு மிகுந்த ஆபத்தானது. இந்தியாவை காப்பாற்ற போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் வேலையை பார்க்க வேண்டும் எனவும் காட்டமாக அறிக்கை விட்டார். உடனடியாக புதிய செய்திகள் வெளிவர தொடங்கின. அதன்படி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அந்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. மேலும் திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக பொய்யான செய்திகளை வெளியிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கடலூரை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஹரி பிரபாகர், சண்முகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே போல சின்ஹா என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதன் மூலம் பாஜகவினர் பொய்யான தகவல்களை பரப்பி வன்முறையை தூண்டுவதாக சித்தரித்தனர். இந்நிலையில்தான் அண்ணாமலை ஒரு முக்கியமான வீடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்தார். அந்த வீடியோவில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் பேசும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் பாஜக ஆதரவாளர்கள் ஆகிய தங்களை திமுகவை சேர்ந்த எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து கிண்டல் கேலி செய்து வந்ததாகவும் மிரட்டியதாகவும் தெரிவிக்கும் அவர்கள் அதனாலேயே தனது மனைவியை அடித்து கொலை செய்ததாகவும் கூறியுள்ளனர். இந்த விவகாரத்தில் யார் கதை திரிக்கிறார்கள், உண்மையை மூடி மறைக்கிறார்கள் என்பது இந்த வீடியோ மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. போலீஸ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த முன்னுரிமை இருந்துச்சு, அதனாலதான் சண்டை. சொல்றவங்களுக்கு புரியுதுங்களா? தேர்தல் அன்னைக்கு சண்டை, அந்த முன்னுரிமை சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னதுனால சண்டை கிடையாது. அப்படி மாத்தி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து உள்குத்து நினைக்கல. ஓட்டு தாமரைக்கு போட்டதுனாலதான் சண்டை. நிறைய பேர் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இவங்க வந்துட்டு இந்த அப்புறம் எதிர்கட்சிக்காரன்னு அவங்களுக்கு தெரியுது, போட போன்னு தெரியுது. அதை வச்சு அவங்க அந்த கேலி கிண்டல் அதெல்லாம் இது பண்றாங்க. ஒரு போலீஸ் வந்து மாத்தி சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரிமை இருந்தது, அந்த சண்டை தான், தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ். அதான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தலைவர் பேசுறாங்க. அவங்க ஓட்டு போட்டது இவங்க தாமரைக்குன்னு சொன்னதுனாலதான் மெயின் சண்டை. 4 நாளைக்கு சண்டை வளர்த்து 3 சண்டை 4 நாளைக்கு வளர்த்துறது, இல்ல 4 நாள் மிந்தா வளர்த்துறது புரியலையா, இதுதான் மெயின் காரணம். தாமரைக்கு ஓட்டு போட்டதுனாலதான் அடிச்சு, இதான் காரணம்.